சென்னை மாடல் லவ் பாடல்கள் வந்து ஒரு 12 பாட்டு இளையராஜா அவர்களோடு இணைந்து பணியாற்றும் போது குமார் ராஜா தான் அதை இயக்குனார். அப்போ பேசிட்டே இருக்கும்போது நிறைய அந்த ஒரு 12 பாட்டு ராஜா சாரோட எழுதிட்டு இருக்கும்போது டெய்லி தினசரி ஒரு வாரம் சந்திச்சு பேசிட்டே இருந்தோம். நானும் ஒரு 2000 பாட்டு சினிமாவுக்கு எழுதியிருந்தா கூட குமார் ராஜாவுக்கு எழுதுகிற பொழுது வேற ஒரு அனுபவமாக அது இருந்தது. அது ஏன்னா அவர் எப்படி அதை வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாச்சு. அப்படி பேசிட்டே இருக்கும்பொழுது ஒரு ஹிந்தி படம் இருக்குது, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டார். எனக்கு ஹிந்தி தெரியாதே அப்படின்னு சொன்னேன். இல்லை, தமிழ் படம் தான், தமிழ்லையும் வருது, மெரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் பேர் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் வந்து பத்லப்பூருக்கும் அந்தாதவனுக்கும் வந்து மிகப்பெரிய ரசிகன். அது வந்து நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு சொல்ல முடியாது, அந்த அளவு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவரோட பணியாற்றணும் அப்படின்னாரு. அவருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னா, அவர் தமிழ் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அறிமுகப்படுத்தி வைத்தார். எல்லோரும் போலவே அவர் தான் எனக்கும் அறிமுகப்படுத்தினார். ஆனால் வழக்கமாக எழுதக்கூடிய ஒரு பாடல் முயற்சி இல்லை பாடல் பணி மாதிரி இந்த படத்தில் இருக்கல. அது என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சண்முகராஜா அவர்கள் சொன்னது மாதிரி தான் மனநிலையாக வந்து இந்த படத்துக்கு தயார்படுத்துறது இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப சரியாக முதல்ல ஒரு முறை கூப்பிட்டு ஒரு 3 நாள் இந்த படத்தை மொத்தமாக எடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பாடல் எழுதணும். இது மொத்தமும் காட்டிட்டு இந்தந்த இடத்துல பாடல் வரலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாடல் தமிழில் இதுக்கு முன்னாடி வேற என்னென்ன சொல்லலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வெற்றி பெற்ற பாடல்கள், சிறந்த பாடல்கள் அத்தனையும் அவர் யூடியூப்பில் சேவ் பண்ணி வச்சு அதெல்லாம் போட்டு காமிச்சு இப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமான்னு காமிச்சார். அது வரைக்கும் டியூன் தெரியாது எனக்கு. அந்த டியூனை திருப்பி போட்டுட்டு இந்த பாட்டோடைய மாதிரி இந்த பாட்டை நாங்கள் வாங்கியிருக்கோம், இதுக்கு என்ன கருத்து சொல்லலாம், இந்த பாட்டுக்குள்ளே என்ன அர்த்தத்தை சொல்லலாம், நீங்கள் யோசிச்சுட்டு நம்ம எழுதிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப ஸ்பேஸ் இருந்தது, நிறைய நேரம் இருந்தது. ஒரு பாட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆய்வுபூர்வமாக எழுதுறோமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா உடனே ஒரு டியூன் கொடுப்பாங்க, அந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, அதை எழுதி வாங்கிக்குவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவர் நீங்கள் சொல்கிற மாதிரியே நமக்குள்ளே வந்து அந்த கதையையும் சூழலையும் கடத்திட்டு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டார். அப்படி ஒவ்வொரு பாடலும் எழுதி அனுப்பும்போது சொல்கிற மாதிரி சரண் தான் மிகப்பெரிய உதவி புரிஞ்சார். ஏன்னா இந்த வரிகளை வந்து அவருக்கு தான் முதல்ல நான் அனுப்புவேன். அதை படிச்சுட்டு அவர் ரொம்ப அற்புதமாக விளக்கி ஸ்ரீராம் சார் சொல்லுவார். அதுக்கு பிறகு அதை இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சில சந்தேகங்கள் கேட்பாங்க. சந்தேகம் கேட்கும்போது தான் தெரியும், இது எளிதாக போய் சேராதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து திருப்பி மாற்றணும். அந்த மாதிரி மெட்டுக்கள் முழுக்க ஹிந்தியில் தான் இருந்தது. ஆனால் எந்த பாட்டும் ஹிந்தி மெட்டுக்கேற்ப எழுதப்படாமல் தமிழில் எழுதியே இசையமைத்தது மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாக்கின விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு சரி பாட்டெலாம் முடிஞ்சாச்சு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி 4 பாட்டு எழுதி முடிச்சுட்டே இருந்தேன். இல்லை இனிமேல் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சரிப்பு உட்பட ரொம்ப கவனமாக பார்த்து ஒரு தமிழ் படத்தை எப்படி கவனத்தோடு செய்வோமோ அது மாதிரி ஒரு சின்ன வார்த்தை கூட எப்படி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சொல்லுகிற பொழுது ஹிந்தி அவர் பேசுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு கற்று ஒவ்வொன்றா பேசினார் சொன்னார்ல, அது மாதிரி அந்த பாட்டுக்கு அதை பாட வருகிற எல்லாருமே வந்து வேற மொழிக்காரர்களாக இருந்தாலும் தமிழை ரொம்ப அச்சர சுத்தமாக பாட வைக்க வேண்டும் ரொம்ப விரும்பினார். அதில் ரொம்ப ஸ்ரீராம் சார் வந்து எடுத்துக்கிட்ட கவனம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இசையமைப்பாளர் பிரீத்தமுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அங்கே பாடல் பதிவின் போது சில ஹிந்திக்காக அமைக்கப்பட்டதில் வந்து சில இடங்களில் வந்து தமிழுக்கு மாற்று வரக்கூடிய சந்தகமாக சிலது இருந்தது. அப்போ உடனே எழுதி கொடுத்து அது மாதிரி பண்ணால் ரொம்ப ஆச்சரியகரமான அனுபவமாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் சேர்த்து வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க குமார் ராஜாவுக்கு தான் சொல்லணும், அடுத்தபடியாக ஸ்ரீராம் சாருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சந்திப்பு இருந்தது. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை மும்பைக்கு போயிட்டு வந்தேன் நான். உண்மையிலேயே வந்து விஜய் சேதுபதிக்கு மக்கள் செல்வன் பட்டம் கொடுத்தவர்கள் அந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அறையிலிருந்து ஒளிப்பதிவு கூடத்திற்கு அழைச்சிட்டு போகும்போதெல்லாம் ஒரு டிரைவர் வருவாங்க. இந்த வர டிரைவர் எல்லாமே வந்து யாரை பற்றி கேட்பாங்கன்னா, சார் மெட்ராஸ் சார், விஜய் சேதுபதி சார், ஹவுஸ் சார், நைஸ் சார் அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கு இது புரியவே இல்லை. நான் அப்புறம் சரண் கேட்டேன், என்ன சரண் எல்லா டிரைவரும் வந்து விஜய் சேதுபதி பற்றி என்கிட்ட கேட்குறாங்க, நான் அவரை சந்திக்கவே இல்லை, அவர் எங்கே இருக்காரு? இல்லை சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. உண்மையிலேயே மக்கள் செல்வனாக தான் இருந்தார். போகிற இடத்துல எல்லாம் ஓரளவு தமிழ் தெரிஞ்ச உடனே விஜய் சேதுபதி பற்றி கேட்டாங்க. அப்புறம் தான் கேட்டேன், என்னப்பா விஷயம் அப்படின்னா, இல்லை சார் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் வரும்பொழுதும் காலையிலையும் சாயங்காலமும் அவங்களுக்கு 500 கொடுத்துருவாரு. அதனால உண்மையான மக்கள் செல்வர் மக்கள் திலகம் மாதிரி அங்கே ஹிந்தியில் போய் வாழ்ந்து வந்தாருங்கிற செய்தி வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் வந்து அந்த டிரைவரை அனுப்பும் பொழுது என்கிட்ட கார்டில் பணமே இல்லைனாலும் போய் ஒரு ஏடிஎம்ல எடுத்து போய் அந்த டிரைவருக்கு நான் ஒரு 500 கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பது வந்து விஜய் சேதுபதிக்கு நன்றி சொல்வோம். போகிற இடத்தில் நல்ல பேரை வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தாண்டி உள்ளன்போடு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கருணையும் அன்பையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைந்தது. எல்லாருக்கும் நன்றி. பட் இந்த மாதிரி ஒரு மேடையில் இவ்வளோ நட்சத்திரங்களோடு உட்காந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஐ எம் ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல்.
இங்கே நம்ம எல்லாருமே ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், ஆனால் அவர் இங்கே இல்லை. குமார் ராஜா சார். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அவர் தான். அட்லீஸ்ட் சண்முகராஜா சார் இவங்கெல்லாம் வந்து விஜய் சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நான் அவரோட ஒர்க் பண்ணது கிடையாது. பட் இந்த படத்தில் வந்து கட்ரினா மேம்க்கு வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து அவர் வந்து ஸ்ரீராம் சார் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் ஒரு நாள் கால் பண்ணாங்க. ஸோ நான் டப்பிங் பண்ணுறதா மட்டும்தான் இருந்தது. பட் லொக்கேஷனில் வந்து அவங்களுக்கு அந்த வசனங்கள் வந்து கேட்டு கேட்டு அவங்க ஷார்ட்டுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி சில வாய்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்தோம். பட் அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த போர்ஷன்ஸ்க்கு வந்து டப் பண்ண பார்த்தோம். பொதுவாக நம்ம ஒரு வேறு மொழி படங்கள்லாம் டப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த டயலாக்ஸ் வந்து இந்த மீட்டரில் ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம தமிழ் வசனங்களை வந்து தயார் பண்ணுவோம். பட் அது இங்கே ஒர்க் ஆகாது அப்படின்னுட்டு நம்ம சரண் சொன்னார். அண்ட் ஸ்ரீராம் சரும் சொன்னார், இது வந்து ஹிந்தி மீட்டருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி டயலாக் இல்லை, ப்ராப்பர் தமிழில் நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க எடுத்த சில போர்ஷன்ஸ் எல்லாம் தமிழுக்காக ரீஷூட் பண்ணி தமிழில் நம்ம நார்மலாக எப்படி பேசுவோமோ, சில தமிழ் பேச வராத சில நடிகைகள் வந்து பேசும்போது அவங்க ஒரு மாதிரி இருக்கும், அவங்க நிறுத்தி பேசுவாங்க, இல்லை கோர்வையாக பேசிடுவாங்க. அதில் எமோஷன் நம்ம வந்து டயலாக் டப் பண்ணும்போது நமக்கு வரவே வராது, சார் கொஞ்சம் மெதுவாக பேச சொல்லியிருக்கலாமே, இல்லை இந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க கட்ரினா தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க பேசணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கு ஒரு 1 or 2 days வர முடியுமான்னு கேட்டாங்க. இது என்ன புதுசாக இருக்குது, நம்ம செட்டுக்கு நடிக்கிறதுக்கு தான் போயிருக்கோம், இல்லைனா ஸ்டுடியோக்கு போய் டப்பிங் தான் பண்ணியிருக்கோம், நம்ம செட்டுக்கு நடிப்புக்கு இல்லாமல் நம்ம வேறு ஒரு டைரக்ஷன் டீம் வழியாக போகிறோமேன்றது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆனால் எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம், இது இவ்வளோ நிஜமாவே கடினமான ஒரு வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் வந்து அவங்க ஃப்ளூவெண்ட்டாக இருக்காங்க. தமிழ் அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஸோ தமிழில் அதுவும் விஜய் சாரோட தான் படம் முழுக்க அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் சச் அ ஹெவி ரோல். அவங்க 2 பேரும் தான் நீங்கள் போஸ்டர்லாம் கூட பார்த்தீங்கன்னா பிகினிங் டு எண்ட் அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய டயலாக்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட செட்டில் இருந்து ஒரு லாங்குவேஜ் கோச் மாதிரியும் இருந்து அண்ட் டப்பிங்கும் பண்ணினது எனக்கு, I think this is a fantastic experience for me. I have to say a huge thanks to Sriram Raghavan sir and Pooja ma'am, to Sanjay sir, to Matchbox Films. It was wonderful to work with Vijay Sethupathi sir, and the biggest thank you is for Katrina ma'am, because she's been a very good student அப்படின்னுட்டு நான் வந்து தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவங்க சண்முகராஜா சார் சொல்கிற மாதிரி அவ்வளோ கேள்வி கேட்பாங்க, இது ஹிந்தியில் இவ்வளோ தானே இருக்குது, நான் ஏன் தமிழில் இவ்வளோ பேசணும் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு மைண்டுக்குள்ளே தோணும், இத்தினூண்ட தான் வந்து தமிழில் நாங்கள் டப் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம், இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இதை ஒழுங்காக இவங்களை வந்து பேச வைக்கிறதுக்கு அந்த லாங்குவேஜை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவ்வளோ ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஒரு டேக்குக்கு முன்னாடியும் இந்த ஷார்ட்டில் பேச வேண்டியது என்னன்றது முந்தின நாளே அவங்க ஸ்கிரிப்ட் வாங்கி மொத்தமாக ரிஹர்ஸ் பண்ணி நிறைய ரிஹர்சல்ஸ் போகும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுமே இந்த மூவியோட அவுட்புட்டில் நீங்கள் பார்க்குறது இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஸோ மச் ஆஃப் ரிஹர்சல் அண்ட் ஸோ மச் ஆஃப் ஹோம்ஒர்க். த என்டையர் டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பூஜா மேம், ஸ்ரீராம் சார், அவரோட டீமில் இருக்கிற மக்கள். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஹாவ் ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் செட்டுக்கு போய் சொல்லி கொடுத்ததெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட்.